Hello friends, welcome back to Mommy's Love Kitchen. இன்னைக்கு நம்ம மஷ்ரூம் வச்சு ஒரு சூப்பர் ரெசிபி பார்க்க போறோம். இதுக்கு வேண்டிய பொருட்கள் மஷ்ரூம், அடுத்து சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகாய், தேங்காய் பீசஸ், அப்புறம் கருவேப்பிலை, தாளிக்கிறதுக்கு கடுகு, சீரகம், அப்புறம் உப்பு, மஞ்சத்தூள், சாம்பார் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட். இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது மஷ்ரூம் பள்ளிப்பாளையம். நம்ம சிக்கன் பள்ளிப்பாளையம் செஞ்சுருப்போம், சாப்பிட்ருப்போம். மஷ்ரூம்லேயும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது செய்கிறதுக்கு இப்போது ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இது பொரியட்டும். அடுத்ததாக நம்ம ஒரு 10 காஞ்ச மிளகாவோட விதை இருக்குது இல்லையா, அதெல்லாம் தனியாக எடுத்துடுங்க. அதை அப்படியே கிள்ளி கிள்ளி போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு 2 ஸ்ட்ரிங்ஸ் கருவேப்பிலை, ஒரு பெரிய பீஸு தேங்காயில் பார்த்திங்கன்னா ஒரு 2லேருந்து 3 பீஸை சின்ன சின்ன பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், அதுவும் ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம இந்த மஷ்ரூம் பள்ளிப்பாளையத்துக்கு ரொம்ப கம்மி இன்க்ரீடியன்ஸ் தான். ஸோ அந்த இன்க்ரீடியன்ஸ் அப்படியே யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் இந்த காஞ்ச மிளகா சரி, சின்ன வெங்காயம், தேங்காய் பீஸ், இதெல்லாம் ரொம்ப மேண்டேட்ரி. இதை மட்டும் மாற்றிடாதீங்க. ஏன்னா இந்த ஒவ்வொரு இன்க்ரீடியன்ட்லேருந்தும் நம்மளுக்கு ஃப்ளேவர் இதில் சேரும். இப்போ வெங்காயம் போட்டு நல்லா வதங்கட்டும். ஸோ இந்த மஷ்ரூம் பள்ளிப்பாளையம் நீங்கள் எனி டிஃபன் ஐட்டம்க்கு லைக் சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, அப்புறம் ஈவன் ரைஸுக்குமே நீங்கள் போட்டு சாப்பிட்லாம். இல்லை நீங்கள் தயிர் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்லாம். அந்த மாதிரி ஒரு வெர்சடைலான ஒரு டிஷ்ஷு தான் இது. ஸோ நீங்கள் சிக்கனில் மட்டும் தான் செஞ்சு சாப்பிட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக மஷ்ரூம்லேயும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஸோ இதில் மசாலான்றதே பார்த்திங்கன்னா நம்ம போடுற இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும்தான். நம்மளுக்கு அந்த கரம் மசாலா மாதிரிலாம் எதுவும் கிடையாது. நம்ம நார்மலாக டே டு டே சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம்ல பேசிக் மசாலா, அது மட்டும்தான் நம்ம சேர்க்க போகிறோம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெவியாக இருக்காது. இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த டைப் ஆஃப் மஷ்ரூமும் நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பொடியாக கட் பண்ணோன்னா ரொம்ப ஒரு மாதிரி முஷியாகிடும். இந்த மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாகவே கட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா பேபி பெல்லா. இது காஸ்கோவில் கிடைக்கிற அந்த மஷ்ரூம் தான் இது. ஸோ நான் ஒரு ஹோல் பேக்குமே பண்ணி வச்சிடுறேன். அடுத்து ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் உப்பு. ஒரு பாதி இது நம்ம வதக்கிட்டோம் மஷ்ரூமை. ஸோ உங்களுக்கு உப்பு போட்டோன்னா லைட்டாக தண்ணி பிரிஞ்சு வரும். ஸோ மஷ்ரூம் இந்த மாதிரி நீங்கள் என்ன டிஷ் பண்ணுறதா இருந்தாலுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் அப்படியே அதை ட்ரெயின் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா நீங்கள் குக் பண்ணும்போது உங்களுக்கு அப்படியே தண்ணியாக வராது. அது நம்ம வாஷ் பண்ணும்போது நம்ம போடுற தண்ணி இந்த மஷ்ரூம் கொஞ்சம் உறிஞ்சும். ஸோ அதனால தான் வாஷ் பண்ணி கொஞ்சம் ட்ரெயின் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ட்ரை கன்சிஸ்டன்சி கொண்டுட்டு வரது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ உப்பு போட்டோன்னு பாருங்கள், அப்படி லைட்டாக நம்மளுக்கு தண்ணி கொஞ்சமாக வரும். நான் கொஞ்சம் நேரம் ட்ரெயின் பண்ணி தான் போட்டிருக்கேன். ஸோ இது இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். அடுத்ததாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துப்போம். ஸோ சாம்பார் தூள் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா கொஞ்சமாக மிளகாய்த்தூள், கொஞ்சமாக தனியாத்தூள், ரெண்டும் ஈக்குவல் ப்ரொபோர்ஷனில் சேர்த்துக்கலாம். ஸோ நம்மளோட மஷ்ரூம் மசாலாவுக்கு வேண்டிய மசாலாவே இவ்வளோ தான். இது இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கிடுச்சு அப்படின்னா நல்லா ட்ரை ஆகிடும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ஸோ நம்ம அந்த மஷ்ரூம் மேலே ஒயிட்டாக தெரியுதுன்னா நம்ம போட்டு அந்த தேங்காய். ஸோ ஒவ்வொரு பைட்டுக்கும் நீங்கள் மஷ்ரூமோடு சேர்ந்து அந்த தேங்காவை கடித்து சாப்பிடும்போது உங்களுக்கு அப்படியே நல்லா ஃப்ளேவர் நல்லா ஃப்யூஸ் ஆகுறது தெரியும். ஸோ மஸ்ட் ட்ரை ரெசிபின்னு சொல்லுவேன். ஸோ உங்கள் வீட்டில் மஷ்ரூம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபிக்கு ஒரு ட்ரை கொடுத்து பாருங்கள். நம்மளோட ஃப்ளேவர்ஃபுல்லான மஷ்ரூம் பள்ளிப்பாளையம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி இதை சப்பாத்தியோடு தான் சர்வ் பண்ண போகிறேன். வேறு டிஃபன் ஐட்டம் லைக் தோசை, அதுக்கப்புறம் இடியாப்பம், ஆப்பம், அது கூட நீங்கள் சாப்பிட்லாம். ஈவன் ரைஸோட கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றத என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மாமிஸ் லவ் கிச்சனோட எப்போதும் இணைஞ்சே இருங்க.
அந்த லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டன் எல்லாம் தட்டி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.